Hello friends, welcome to ARK Diaries. நான் உங்கள் ஆனந்த் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு விண்டேஜ் அம்பாசிடர் காரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ விண்டேஜ் ரைடரே நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. ஸோ அவரோட வீடியோ நம்ம சேர்ந்து இந்த வீடியோ வந்து பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து மார்க் 2 அம்பாசிடர் வந்து பார்த்துருப்போம். 1962 மாடல் நினைக்கிறேன். அம்பாசிடர் மார்க் 2 பார்த்துருப்போம். திரும்பவும் என்னடா இன்னொரு அம்பாசிடர் வீடியோ நீங்கள் நினைக்கலாம். போன மார்க் 2 அம்பாசிடர் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ லேட்டஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோ, அப்புறம் இசுசு இன்ஜின் வந்து என்டோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ரெஸ்டோர் பண்ணியிருந்தாங்க. ஒரு பிராண்ட் நியூவாக இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 90 மாடல்னால் ஒரு 33 இயர்ஸ் ஓல்டு காரு. பட் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ஸ்டாக்காக இருக்குது. இப்போ எஃப்சிக்காக வந்து உங்களுக்கு வந்து ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் காரில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் வந்து எல்லாமே வந்து அப்போது காரில் என்ன வந்துச்சோ அந்த அந்த விஷயம் எல்லாமே இப்பயும் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த காரில் மெட்டடார் இன்ஜின் வந்துடும். ஸோ இந்த காரை பற்றி அம்பாசிடர் காரை பற்றி உங்களுக்கு வந்து மைலேஜ் இப்போ வந்து கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இப்போ 2023 ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும். இப்போ வந்து இந்த கார் வந்து எடுக்கலாமா, உங்களுக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்குதா, ஸோ மெக்கானிக்ஸ் எல்லாருமே வந்து கார்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறாங்களா, நல்ல டெக்னீஷியன்லாம் இருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம வந்து அஜித் ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ அஜித் ப்ரோ, ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுக்கறதுக்கு. ஸோ நம்ம காருக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. ஏன்னா உங்களோட அந்த 2 ஸ்ட்ரோக் லேம்பர்டா பைக்கில் வந்து ஆல் இந்தியா ட்ரிப் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் ப்ரோ. ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள் ஃபுல் ட்ரிப் பண்ணிவிட்டு, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாருமே வந்து 2 ஸ்ட்ரோக்கில் ஆல் இந்தியா ட்ரிப் பண்ணாலுமே ஒரு 60s வண்டியில் எடுத்து யாரும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ப்ரோ உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ ப்ரோ. ஸோ என்னை பற்றி ஒரு இன்ட்ரோனா, என் பேர் வந்து அஜித். ஸோ என்னோடய கிரேஸ் ஃபுல்லாகவே, என் லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாகவே நான் இந்த விண்டேஜ் வண்டி கூடயே அப்படியே ட்ராவல் பண்ணணுன்ற ஒரு ஆசையில், ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மக்கிட்ட இருக்க எல்லா வண்டியுமே விண்டேஜ் வண்டி தான். ஸோ லேட்டஸ்ட்டு கார் மட்டும் ஒன்று வச்சுருக்கேன், மற்றபடி லேட்டஸ்ட் பைக்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக விண்டேஜ் பைக்கு தான். ஸோ பைக் அண்ட் கார் ரெண்டுத்துலேயுமே வந்து நிறைய லாங் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ கூட ஒரு லேம்பரோட்டாவில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆல் இண்டியா ரைடு இந்தியாவில் ஃபஸ்ட்டு பர்சனாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 63 மாடலில் பண்ணிகிட்ருக்கேன். 1964 மாடலில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஒரு சின்ன பிரேக்காக வந்திருக்கேன். என்னடானா மணாலி ரூட் வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு சின்ன கேப்காக வந்திருக்கேன். ஸோ கூட சீக்கிரம் கிளம்பிடுவோம். அடுத்து அந்த ரைடோட பேலன்ஸ் முடிச்சுட்டு நம்ம அந்த வண்டியில் வீடியோ கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகே ப்ரோ. அம்பாசிடரை பற்றி எந்த வருஷம் மாடலு, ஸோ இந்த காரை பற்றி ஒரு இன்ட்ரோ. ஓகே. நான் வந்து அம்பாசிடர் வந்து ஏன் எடுத்தேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லி ஆகணும். ஸோ நான் ஒரு ஃபியட் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ இந்த ரைடுக்காக என்னால் வந்து ஃபினான்ஷியலாக மேனேஜ் பண்ண முடியல. ஸோ டப்புன்னு இந்த வண்டி வந்து நான் கொடுத்துட்டேன். ஃபியட்டை கொடுத்துட்டு என் வீட்டுக்கு வந்து இப்போ இந்த ரைட் கேப்புக்காக வந்திருந்தேன். வந்துட்டு என்கிட்ட வந்து ஒரு விண்டேஜ் கார் இல்லைன்றது வந்து எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஸோ டப்புன்னு அந்த ஒரு 1 வீக் கேப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த அம்பாசிடர் வந்து கிடச்சிது. ஸோ இது கிடச்சதில் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி ஃபஸ்ட்டு ஓனர். ஸோ ஓனர்கிட்ட தான் நான் எடுத்தேன். ஸோ ஓனர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் ஒரே டிரைவர் போட்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இப்போ இல்லைன்றதுனால அவங்க வீட்டில் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. இப்போ வந்து இந்த கார் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் எடுத்து இப்போ தான் ஒரு 1 மந்த் கிட்ட ஆக போது ஜாலியாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் நிறைய ரைட்ஸ் வந்து இவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் இப்போது ப்ரோ. ஏன்னா இப்போ நம்ம இந்த காரோட ரீவேல்யூ அதான் எவ்வளோக்கு வாங்கினீங்க, ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்பாங்க. நம்ம அது போகிறதுக்கு முன்னாடி இதோட இன்ஜின் பற்றி சொல்லிடுறீங்களா? எஸ், இந்த இன்ஜின் நான் மெயினாக ஏன் சூஸ் பண்ண மெட்டடார் இன்ஜின் தான். ஓப்பன் பண்ணி காமிச்சலாமா? கண்டிப்பாக. ஸோ நிறைய பேர் என்ன கொஸ்டின் பண்ணுவாங்க இதை பார்த்துட்டுனா, இதை விட இசுசு பெட்டராக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து நான் நிறைய லாங் யூஸ் பண்ணுவேன், நிறைய ஹில் ஸ்டேஷன் போவேன். ஸோ எனக்கு வந்து இந்த மெட்டடார் இன்ஜின் வந்து ரொம்ப வந்து ஒரு ரிஃபைண்டாக, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் அப்படியே அசால்ட்டாக போகும். நீங்கள் கூட இப்போ பார்த்துருப்பீங்க, ரிவர்ஸ்லேயே அசால்ட்டாக ஏறி இறங்கிடுவான். ஸோ அதனால் மெயினாக மெட்டடார் இன்ஜின் நான் தேடிட்டு இருந்தேன். கரெக்டாக எனக்கும் இந்த வண்டி அதே மாதிரி அமைஞ்சிருச்சு. ஸோ இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக இருக்கும். ஏன்னா வண்டி ஓனர் அந்தளவு பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ நானும் இதுக்கப்புறம் இது அப்படியே இதே ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணணும். ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ இசுசு இன்ஜினோட லாங் போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போகும் அப்படின்னு. எவ்வளோ ஸ்பீடு வந்து நம்ம ஆவரேஜ் குரூசிங் ஸ்பீடு வந்து லாங் போகும்போது நல்லா ஓப்பன் ஹைவே இருந்துச்சுன்னா எவ்வளோ மெயின்டைன் பண்ணலாம்? அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய பேருக்கு என்னென்னா, பழைய காரில் வந்து லாங் வந்து தொடர்ந்து அதிகமான கிலோமீட்டர்ஸ் ஓட்டலாமா, ஒரு நாளைக்கு அதிகமான கிலோமீட்டர்ஸ் ஓட்டலாமா, அந்த மாதிரி கேள்விலாம் இருக்கும். ஸோ இந்த இன்ஜினை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ நிறைய பேருக்கு ஒரு ஃபஸ்ட்டு டவுட் என்ன இருக்குன்னா, யார் இவன் இவ்வளோ பழைய வண்டி வாங்குறேன், இதை வச்சுட்டு எங்கே போக முடியும்லாம் யோசிப்பாங்க. ஸோ இந்த வண்டி வந்து இப்போ இருக்க வண்டியோட இது ரொம்ப ரிஃபைண்டான இன்ஜினு. நான் திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திருச்சியிலேருந்து 4 ஹவர்ஸில் வந்து நான் சென்னை ரீச் ஆனேன். காலையில் 6 o'clock கிளம்புனேன், 11 o'clock ரீச் ஆகிட்டேன்.
ஸோ ஓப்பன் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80 90 தான் க்ரூஸ் பண்ணோம். ஒரு சின்ன ஸ்டாப் கூட கொடுக்கவே இல்லை. ஃபியூவலுக்கு எதுக்குமே கொடுக்கல, நான் ஸ்டாப் டிரைவ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ரிஃபைண்டான இன்ஜின் தான். என்னென்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய விண்டேஜ் வண்டியில் வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர். நிறைய பேருக்கு இதை பார்த்தா ஒரு பயம் இருக்கும், இதுக்கு ஸ்பேர் கிடைக்குமா அந்த மாதிரிலாம். ஸோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் கிடைக்கும் செய்யும், ஒரு சில ஸ்பேர் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஜர் ஸ்பேர் எல்லாமே கிடச்சிரும். ஸோ அதனால் பயப்படாமல் மெட்டடார் இன்ஜின் வாங்கிடலாம். ஸோ யூஸ்வலாக ஒரு மைனஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே அடைச்ச மாதிரி இருக்கும், உங்களால் கைவிட்டு கூட வேலை பார்க்க முடியாது மெக்கானிக்கால். ஸோ அந்த இன்ஜினுக்கும் இதுக்கும் எனக்கு ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறது இதுதான். ப்ரோ ஸோ ஸ்பேர்ஸ் பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் கேட்கலான்னு நினச்சேன். சர்வீஸை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஏன்னா இப்போ இருக்க டெக்னீஷியன் இல்லை மெக்கானிக்ஸ் எல்லாமே வந்து அம்பாசிடரை பற்றி தெரிஞ்சிருக்கா, அவங்க எல்லாருமே அட்டன் பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் பர்டிகுலராக ஒரு மெக்கானிக் கிட்ட அந்த மாதிரி பார்க்குறீங்களா? சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்டிங்க. ஸோ நான் வண்டி எடுத்துகிட்டு வந்த ஃபஸ்ட் வீக்கே எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று ஆயிடுச்சு. ஸோ நான் அப்பாவோட ஒரு அவடி வரைக்கும் போயிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நார்மல் இந்த ஜல்லி இருக்க மாதிரி ரோடு தான். ஸோ ஆம் வந்து உடஞ்சிடுச்சு, இந்த சைடு ஆம் வந்து சுத்தமாக உடஞ்சிடுச்சு. ஸோ அங்கே ஒரு லேட்டஸ்ட் மெக்கானிக் இருந்தாங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஒரு 11-12 மணிக்கு அந்த டைம் கொடுத்துருப்பேன். ஈவினிங் 5 மணி வரைக்கும் அவங்களும் நோண்டி பார்த்தாங்க, எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகலை. ஸோ அப்புறமேட்டு எனக்கே வெறுத்துருச்சு, நம்ம டோ ட்ரக் வச்சு கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்புறமேட்டு அந்த ஷெட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து பழைய மெக்கானிக் ஒருத்தரை வர வச்சு மறுநாள் காலையில் 2 ஹவரில் அந்த வேலையை முடித்தாங்க. ஸோ இந்த வண்டி கொடுக்க வேண்டியவங்க கிட்ட கொடுத்தா மட்டும்தான் இந்த வண்டியோட பர்ஃபெக்டான வேலை முடியும். ஸோ நீங்கள் சின்ன ஒர்க்லாம் பண்ணுறீங்கன்னா லேட்டஸ்ட் மெக்கானிக் யார்கிட்ட வேணால் பண்ணிக்கலாம். பட் இந்த வண்டிக்கு இந்த ஒரு சில மேஜரான ஒர்க்லாம் வந்து அவங்களால பண்ண முடியும். ஏன்னா இது டெக்னிக்கலாக நிறைய விஷயம் இருக்கும். இப்போ வாங்கின மாதிரி ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். ரொம்ப மைன்யூட் விஷயம்லாம் பார்க்கணும். நம்ம 2 ஸ்ட்ரோக் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இந்த வண்டியில் ஒர்க் பண்ணுறது. ஸோ அதனால் லேட்டஸ்ட் கார் பார்க்குறவங்களால இதை அந்தளவுக்கு பார்க்க முடியாது. ப்ரோ இன்னொரு விஷயம் வந்து இப்போ நீங்கள் ட்ராவல்ன்ற ஒரு முடிவு பண்ணும்போது ஹில்ஸில் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்? ஏன்னா நான் இது உங்ககிட்ட கேட்டால் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் லேம்பர்டா அந்த 2 ஸ்ட்ரோக் வண்டியிலே எல்லா மலையும் ஏறி இறங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவ்வளோ லக்கேஜோடு பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது அம்பாசிடர் மெட்டடார் இன்ஜின் வந்து ஹில்ஸில் எப்படி இருக்கும்? ஸோ உங்களுக்கு இப்போது ஏன்னா நீங்கள் அந்த பெரிய ட்ரிப் ஒன்றும் பெண்டிங் வச்சிருக்கனால எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ரிப் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ட்ரிப் காரோ இல்லை பைக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து காரில் ஏதாச்சும் ட்ரிப்பும் உங்களுக்கு வந்து யோசனையில் இருக்கா? 100%, 110% இருக்குது. ஏன்னா நான் ஃபியட் வச்சுருக்கும் போது ஏகப்பட்ட லாங் ரைட்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அது பயங்கர அடின்னு அடித்து லாங் ரைட்லாம் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து இவனை இப்போ எனக்கு ஆர்வமாக இருக்குது. என்னென்னா நான் நெக்ஸ்ட் வீக் கிளம்புறதுனால இவரை வச்சு எந்த லாங் ரைடும் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக நான் லாங் ரைட் பண்ணுவேன். நாங்கள் இப்போ கூட ஊட்டி போகிறதா பிளான் இருந்துச்சு. இந்த ஆம் உடஞ்சதுனால நாங்கள் கிளம்ப முடியல. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இதை வச்சுட்டு ஒரு பெரிய ஹில்ஸ் ரைட் பண்ணுவேன். ஹில்லில் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் ப்ரோ. நார்மல் லேட்டஸ்ட் பைக்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, லேட்டஸ்ட் கார் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு கம்ஃபர்ட் ஒன்று ஃபீல் பண்ணுவீங்களே, ஸோ அதே கம்ஃபர்ட் இதுலேயும் ஃபீல் பண்ணலாம். ஸோ லாங் ஹைவே பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீட்டிங் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த இன்ஜினுக்கு நீங்கள் தாராளமாக ஹில்லாம் ஜாலியாக யூஸ் பண்ணலாம். ப்ரோ மைலேஜ் ப்ரோ? ஸோ மைலேஜ் வந்து எனக்கு அரௌண்ட் ஒரு 16 கொடுத்துட்ருக்கு. ஓகே. நான் ஸ்லோவாக யூஸ் பண்ண மேபி நிறைய தருவான் கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு வந்து ஓவராலாக சொல்கிறீங்க சிட்டி ப்ளஸ் ஹைவே எல்லாம்? சிட்டி ப்ளஸ் ஹைவே நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு 16 கொடுத்துட்ருக்கு. மேபி இந்த ரைடு அடுத்தடுத்த ரைடில் மேபி எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் நம்ம. ப்ரோ ஸோ உங்களோட பைக்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஸ்டாக்காக தான் இருக்குது எல்லாமே. அதில் சின்ன கலர்ஸ் அந்த மாதிரி யூனிக்காக இருக்கும். அந்த உங்களோட பைக்ஸோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரசன்ட் க்ரீனில் அந்த க்ரீனே பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது உங்களோட வண்டி அப்படின்ட்டு. இப்போ இந்த காரில் இப்போ நம்ம கார் பார்க்கும்போது அந்த விண்டேஜ் ஃபீல் வந்து அப்படியே இருக்குது. ஸோ ஓரளவு எல்லாமே ஸ்டாக்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த காரில் வேறு ஏதாச்சும் நீங்கள் ரெடி பண்ணணுன்ற தாட் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. என்னோட ஃபேமிலி யூஸ்க்காக இருக்கட்டும், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகிறதா இருக்கட்டும், ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்டீரியர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம காரில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியரில் தான் இருக்கும். ஸோ இன்டீரியர் இப்போ வந்து அந்த ஒரிஜினல் அப்படியே இருக்குது. சீட் கவர்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. அது நான் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஸோ இன்டீரியர் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு ஒரு பெரிய லாங் ரைட் போனோம். ஸோ செகண்ட் ஒரு விஷயம் நீங்கள் கேட்டிங்க, என்கிட்ட ஏதாவது ஒரு யூனிக்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்கிட்ட இந்த கலர் கிடச்சது எனக்கு ஒரு பெரிய யூனிக்னஸாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா என் வண்டி எல்லாமே யூனிக்கான கலரு. ஸோ அம்பாசிடர் யூஸ்வலாக பிளாக் ஒயிட் ஈஸியாக கிடச்சிரும், இந்த கலர் ரொம்ப ரேரு. ஸோ அதான் சொல்கிறேன், எனக்கு இந்த வண்டி ரொம்ப லக்கியாக கிடச்சிது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, நீ ரொம்ப லக்காக இருக்க, இந்த கார் உனக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ப்ரோ, இதோட கியர் சிஸ்டம், ஸோ அந்த இன்டீரியரில் அந்த கன்சோல் அதெல்லாம் காமிக்கிறீங்க? கண்டிப்பாக ப்ரோ. ஸோ இதோட இக்னிஷன் ஸ்விட்சே ஒரு அழகு இருக்கும் ப்ரோ. ஸோ நார்மல் கார்ஸில் இருக்க மாதிரி இருக்காது. ஸோ இந்த கீயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் ஃப்ளாட்டாக இருக்கும். நம்ம எஸ்ஜி கீழே ஒரு அழகு இருக்க மாதிரி அம்பாசிடர் கீழே ஒரு அழகு இருக்கும். ஸோ இதில் வந்து கீ சிஸ்டம் இதுதான். ஸோ இது வந்து ஹீட்ரு ப்ரோ இந்த வண்டியில்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து இன்ஜின் ஆஃப். ஸோ ஆஃப் பண்ணும்போது இதில் தான் ஆஃப் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த சுவிச்சஸ்லாம் இருக்கும். என்னடா இது இந்த மூவியில் வரும் பார்த்தீங்களா, அழுத்துனா ஒன்று ஒன்றா ஓப்பன் ஆகும் பாருங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஹாரனுக்கு, இது வந்து ரேடியோக்கு, ஸோ லைட்டுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக சுவிச்சஸ் இருக்கும். ஸோ அது இல்லாமல் கண்ட்ரோல் வந்து இங்கே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வைப்பருக்கானது, ஸோ இது ஹெட்லைட்கானது. ஸோ இந்த மாதிரி எல்லா சுவிச்சஸும் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீடாமீட்டர் கன்சோல் இருக்கும். அப்புறம் அப்படி வந்துக்கிறீங்களா இன்னும் ஈஸியாக. ஓகே ஓகே. இல்லை ஓரளவு இங்கேருந்தே கொஞ்சம் நல்லா பிரைட் தெரியுதா? ஸோ நெக்ஸ்ட் அப்படிக்கா வந்துடுறேன் நான். இவங்க அந்த அப்படியே அந்த ஃபுல் ஸ்டாக்காகவே அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க ப்ரோ. அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. ஒரிஜினாலிட்டி இருக்குன்றதுனால தான் ப்ரோ என் ஃப்ரெண்டு டப்புன்னு எனக்கு இந்த காரை பார்த்து முடிச்சு விட்டார். ஸோ இது வந்து ஃபியூல் கேஜ். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பேட்டரி லெவலு, ஸோ ஆயிலு, ஸோ நம்ம வண்டியோட ஹீட்ரு. ஸோ இந்த வண்டியில் நான் பார்த்த ஃபஸ்ட்டு குறை, இந்த வண்டியை நான் பார்த்தோன்னே இந்த இது இல்லையேன்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ரொம்ப உள்ள இன்டீரியர் நீட்டாக இருந்துச்சு. ஸோ இது மட்டும் ஒரு குறை இருந்தது. நெக்ஸ்ட் யூஸ்வலாக இருக்க குட்டி டேஷ்போர்டு இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்குது. ஸோ மியூசிக் சிஸ்டம் ஒன்று போட்டிருக்காங்க. சூப்பரான ஒரு மியூசிக் சிஸ்டம். இந்த காரில் நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த காரில் வந்து மொத்தம் 4 கியர் ப்ளஸ் வந்து ரிவர்ஸ் கியர் ஒன்று இருக்குது. ஸோ மற்ற கார்ஸ் மாதிரி தான், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து நெக்ஸ்ட்டு ரிவர்ஸு. ஸோ வந்து நார்மல் தான். நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேரிங் லாக் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் இங்கே இருக்குல்ல, ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து லாக் பண்ணவே முடியும் இந்த வண்டியை. ஸோ இதில் இது ஒரு ப்ளஸ்ஸு. இப்போ நம்ம லாக் பண்ணிட்டோம்னா ஸ்டேரிங்கும் லாக் ஆகிடும். ஸ்டேரிங்கும் லாக் ஆகிடும் இந்த வண்டியில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வண்டியில் மாடிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ அம்பாசிடர்னாலே அந்த கொண்ட முடி இருக்கும், நிறைய பேருக்கு தெரியும், அது கொண்ட முடி சொல்லுவாங்க. ஸோ கேப் மாதிரி வெளியே நீட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதில் என்ன பிரச்சனை இருக்கும்னா, நம்ம ஃபியூல் இப்போ ஃபில் பண்ணும்போது ஓவர்ஃப்ளோனா வண்டியில் இங்கெல்லாம் மார்க் இருக்கும் நிறைய அம்பாசிடரில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த லேட்டஸ்ட் கார்ஸ் மாதிரி. ஆமாம், இங்கே டோரில் ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இவன் டப்புன்னு ஓப்பன் பண்ணிப்பான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேளை இன்கேஸ் ஏதாவது ஃபியூல் ஃபில் ஆச்சுன்னா கூட இதிலே ஊற்றிக்கும். ஸோ பாடி வந்து டேமேஜ் பண்ணாது. ஸோ எனக்கு இந்த வண்டியில் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டோர்ஸ் எல்லாமே நல்லா லாக் ஆச்சு. ஸோ கையில் தள்ளனா டப்புன்னு லாக் ஆகுறது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நான் அதுதான் எனக்கு அது டப்புன்னு அமைஞ்சிருச்சு வண்டி. டயரும் பாருங்கள், 4 டயரும் புது டயர் போட்டிருக்காங்க. ஸோ 4 டயர் புதுசு, பேட்ரி புதுசு, வண்டி இப்போ தான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வண்டி டப்புன்னு யாருக்கும் அமைஞ்சிடாது. இன்னொன்று உள்ளே இருக்கிற எல்லா கன்சோலுமே ஒர்க் ஆகுது. எல்லா சின்ன சின்ன விஷயமும் ஒர்க் ஆகிட்டே இருக்குது இதில். ப்ரோ இப்போ நம்ம கார் வந்து இப்போ நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஓகே ப்ரோ, டெய்லி எடுக்கிறோம். பட் லாங் எடுக்கணும் அப்படின்னா முக்கியமாக இந்த காரில் என்னென்ன விஷயம்லாம் நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்குது? நீங்கள் லாங்கோ சின்ன ரைட் போகிறீங்களோ, மெயினாக ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் நேராக வண்டியை போனட்டை திறந்துட்டு ஸோ கூலண்ட்டை இந்த வாட்டர் லெவல் செக் பண்ணணும். ஸோ இதில் வந்து கூலண்ட் வராது, வாட்டர் தான் வரும். ஸோ வாட்டர் லெவல் வந்து இவனில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டர் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இது நம்ம வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ இல்லை நம்ம எடுத்ததுன்னு நான் ஃபில் பண்ணலை. ஓகே. ஸோ இது வாட்டர் வந்து எப்போவுமே ஃபுல்லாக மெயின்டைன் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பேக்கப் நீங்கள் சும்மா ஒரு 1/2 லிட்டர் இதில் ஊற்றிக்கலாம். ஸோ இது என்ன ஆகுனா பாயில் ஆகும்போது கொஞ்சம் வாட்டர் வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இது. செகண்ட் விஷயம் பெல்ட்டோட கண்டிஷன் பார்த்தே ஆகணும் ப்ரோ. விண்டேஜ் காரை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக பெல்ட்டு கட் ஆகிடும். ஸோ அதை வந்து பார்த்துக்கணும். ஏன்னா நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருக்கேன். என் காரில் ஃபியட்டில் பார்த்தீங்கன்னா 2-3 வாட்டிலாம் பெல்ட்டு கட் ஆகிருக்கு. ஸோ லாங் கொண்டு போகும்போது இதெல்லாம் தான் மெயினாக இந்த வண்டியில் பார்க்கணும். மற்றபடி இதெல்லாம் ஓடும் ப்ரோ, இன்னும் ஒரு 100 வருஷம் ஓடும் ப்ரோ இந்த வண்டிலாம். ப்ரோ நீங்கள் பிரேக்கிங் ப்ரோ, ஸோ பிரேக்கிங் வந்து 4மே ட்ரம்மா இல்லை அதை பற்றி? ஆமாம் ப்ரோ, 4மே ட்ரம்மு தான் இருக்குது. நான் எதுவும் அதில் அப்கிரேட் பண்ணுற மாதிரி மைண்டை வச்சு இல்லை. ஸோ நம்ம லேட்டஸ்ட் கார் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் இதில் பழகிட்டவங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ப்ரோ நம்ம இப்போ இந்த வண்டியில் ஹேண்ட் பிரேக் அந்த மாதிரி இருக்கா? ஹேண்ட் பிரேக் கிடையாது ப்ரோ. இதில் நம்ம வந்து வண்டியை கியர் போட்டு தான் வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். கல் வச்சு தான் நம்ம நிறுத்தணும். கல் வச்சு நிறுத்தணும், இல்லைனா கியர் போட்டு நிறுத்திக்கலாம். பட் ஆனால் ஸ்லோப்பில் நிறுத்தினீங்கன்னா நிற்காது. கண்டிப்பாக கல் இல்லாமல் ஓகே கஷ்டம்தான். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ கார் நீட்டாக இருக்குது. முடிஞ்சால் ஃபியூச்சரில் நீங்கள் இந்த மாதிரி ஏன்னா பெரிய ட்ரிப் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து பண்ண கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம் ப்ரோ. என் கூட ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம செம்மையாக வைப் பண்ணிகிட்டே ட்ராவல் பண்ணுவோம். ஃபியூச்சரில் ஒரு பெரிய ரைடோட மீட். நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது இந்த மியூசிக் தான். ஸோ அதுவும் காரில் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம். அண்டு இந்த வீடியோ எடுக்கும்போதே கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா நம்ம எஸ்டி வண்டி. ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம விண்டேஜ் ரைடர் அஜித் ப்ரோவோட எஸ்டி பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக நம்ம எல்லாமே கேட்டுட்டேன்னு நினைக்கிறோம் ப்ரோ. மெயினாக நீங்கள் ஒன்று மறந்துட்டீங்க, இன்ஜின் நோட்டு. மெட்டடாரோட இன்ஜின் நோட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அந்த இன்ஜின் நோட் மட்டும் நான் காட்டுறேன்.
ஸோ எடுத்தோடனே இந்த விண்டேஜ் காரை பொறுத்த வரைக்கும் உடனேலாம் ஸ்டார்ட் ஆகுது லேட்டஸ்ட் கார் மாதிரி. இதுக்கு ஒரு சில டைம் டியூரேஷன்லாம் நம்ம கொடுக்கணும். அந்த ஹீட்டர்லாம் ஆமாம் ப்ரோ, ரொம்ப இப்போ பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி சீசன், சம்மர் சீசனில். பட் நீங்கள் மழை டைம்லலாம் போகிறீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த ஹீட்டர் ப்ளக்கை வந்து ஒரு 10 to 15 செகண்ட் வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். பிடிச்சிட்டே இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுதான் டப்புன்னு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் ப்ளஸ்ஸே வந்து இதுதான். மற்ற டீசல் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது இது நல்லாயிருக்கும் ப்ரோ, கம்ஃபர்ட் இந்த இன்ஜினில். மேபி நம்ம பேனட் எல்லாமே ஓப்பனில் இருக்கனால லைட்டாக அந்த சவுண்ட் இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு இது ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் வண்டி. நீங்கள் இப்போ மூடிட்டு பின்னாடி எக்ஸாஸ்ட் நோட்லாம் கேட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். ஸோ ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து யூஸ்வலாக நான் இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி அம்பாசிடர் பார்த்தா பைக் ஏதாவது போனேன்னா கிட்ட போய் இப்படி நின்றுப்பேன். ஸோ நின்றுட்டு அந்த எக்ஸாஸ்டோட அந்த நோட் கேட்பேன். இந்த அம்பாசிடரில் அந்த நோட் நல்லாயிருக்கும். ப்ரோ இப்போ அம்பாசிடரில் பெட்ரோல் இன்ஜின் வந்திருந்தது, அதை பற்றி என்ன ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஆமாம் ப்ரோ, பெட்ரோல் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டீசலில் அந்த ஸ்லோ பிக்கப் இருக்கும். ஸோ ஆனால் பெட்ரோல் அப்படியே நேர் ஆப்போசிட்டு, சத்தமே இருக்காது. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணது தெரியாது, செம்ம ஸ்பீடு போகும் வண்டி. நீங்கள் Mark 1 Mark 2லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், செம்ம சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்குலாம். ஆனால் மைலேஜ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இப்போ இருக்க நிலமையில ஆமாம் ப்ரோ, மைலேஜுக்கு நமக்கு மெட்டடார் தான் இல்லை டீசல் இன்ஜின் தான் செட் ஆகும். ஸோ நான் அதனால தான் மெயினாக டீசலே எடுத்தேன். ஓகே, மேபி ஃப்யூச்சரில் கான்டஸ் ஆவாங்கன்னா பெட்ரோலில் வாங்க ட்ரை பண்ணுறேன். ஓகே பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னா நான் உங்ககிட்ட கேட்கும்போது சொல்லியிருந்தீங்க வேறு ஏதாச்சும் காசுனா கான்டஸான்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்த கான்டஸா ஒன்று இருக்குது, ஜிப்ஸி ஒன்று பிளான் இருக்குது. மேபி இந்த ரைட்லாம் முடிச்சதுக்கப்புறம். ஓகே 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 ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் இந்த வீடியோவில் எல்லா கேள்வியும் நான் கேட்டிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன், ஸோ இந்த அம்பாசிடரோட ப்ரைஸ் வந்து நம்ம வந்து கேட்கலாம் அப்படின்னு. நான் கேட்கல. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எவ்வளோ ப்ரைஸில் வந்து அஜித் ப்ரோ வந்து இந்த அம்பாசிடர் காரை வாங்கியிருப்பாரு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம அஜித் ப்ரோ கூட சேர்ந்து பண்ண போகிறோம். அதே மாதிரி அண்ட் அவரோட யூடியூப் சேனல், அவரோட இன்ஸ்டா டீட்டெயிலும் நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவரோட ரைடு அப்டேட்டும் சரி, அவரோட பைக்ஸ், கார் கலெக்ஷன் எல்லா அப்டேட்டும் வந்து அவர் யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டா பேஜ்லேயும் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அவருக்கு கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு பைக் இல்லை கார் ஆட்டோமொபைல் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் ARK.